நீங்கள் எதை தொடர்ந்து ஆழமாக சிந்திக்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஈர்க்கிறீங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா? அப்படி நான் சொல்ல, தி திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக்கை ரைட் பண்ண நெப்போலியன் ஹில் தான் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் லா ஆஃப் அட்ராக்ஷனில் நெப்போலியன் ஹில் சொன்ன ரகசியமும் இதுதான். நம்ம மனம் ஒரு காந்தம் போல, நம்ம மனசு எதை நினைக்கிறதோ அதை தான் நம்ம ஈர்க்கிறோன்னு சொல்கிறாரு. நீங்கள் செல்வத்தை ரொம்ப ஆழமாக சிந்திச்சிங்கன்னா அந்த செல்வத்தை இருக்கிறீங்க. பற்றாக்குறையை அதிகமாக நினச்சிங்கன்னா பற்றாக்குறையை இருக்கிறீங்க. ஒரு நோயை பற்றி பயந்தீங்கன்னா அந்த நோயை ஈர்க்கிறீங்கன்னு சொல்கிறாரு. இருக்கிற நெகட்டிவ் எண்ணங்கள், பயம், கோபம், கவலை, இதை மாதிரி நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேட்டை தான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் அதிகமாக ஈர்க்கிறீங்க. வெற்றி, லட்சியம், இலக்கு, சந்தோஷம், பணம், இதை மாதிரி எந்த விஷயத்தில் ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்துதோ அந்த விஷயத்தை எளிமையாக ஈர்க்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம மனசில் தான் ஃபஸ்ட்டு நோய் உருவாக்கப்படுது. இப்போ நீங்கள் மழையில் நனைகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஐஸ்கிரீம் சாப்பிட்றது கூப்பிடுறாங்க. நீங்கள் இல்லை, நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எனக்கு உடம்பு சரியாமல் போயிடும், நீங்களே ஃபஸ்ட்டு அசஸ் பண்ணிடுறீங்க. நீங்கள் அதே மாதிரி அதை மீறிட்டு போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உடம்பு சரியாமல் போயிடுது. ஆனால் அதே ஃப்ரெண்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்ருப்பாங்க, அவங்களுக்கு எதுவுமே ஆகாது. அது அவங்க மனசு அதை முழுசாக ஏற்றுக்கிட்டு, நான் மழையில் நனைஞ்சு ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் எனக்கு எதுவும் ஆகாது. நம்ம மனசு கற்பனை பண்ணுறத நம்ம பிரெயின் முழுசாக நம்பிட்டுனா அதுதான் ரியாலிட்டியில் நடக்கும். ஆனால் நெப்போலியன் ஹில் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு. கற்பனை திறன், செயல்பாடு, விடாமுயற்சி, நம்பிக்கை, இது 4 இருந்தால் நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக மாறும்னு சொல்கிறாரு. உங்கள் மனநிலையை மாற்றுங்க, உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். தி திங்க் அண்ட் க்ரோ ரிச்சில் பணத்தை எப்படி ஈர்க்கலான்னு சொல்லிட்டு நெப்போலியன் ஹில் சொல்லியிருப்பாரு. இந்த விஷயத்தை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.